வணக்கம் கேளீர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம்னா உருபு மயக்கம். உருபு மயக்கம்னா என்ன அப்படின்னா, ஒரு வேற்றுமையினோட பொருள் அங்கே வேறொரு வேற்றுமை உருவால் தெரிவிக்கப்படுவது தான் உருபு மயக்கம். வேற்றுமை உருபுகள் என்னன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்கிறீங்களா? சரி, ஒரு உருபு மயக்கம், அதுக்கான எடுத்துக்காட்டு ஒன்று. காலத்தினால் செய்த நன்றி. இதில் தக்க காலத்தில் செய்த உதவி அப்படின்றது இதனுடைய பொருள். இங்கே காலத்தினால் அப்படின்ற சொல்லினுடைய ஈற்றில் இருக்கிறது மூன்றாம் வேற்றுமை உருபு. ஈற்றில் அப்படின்னா இறுதியிலன்ற அர்த்தம். ஐயாளுக்கும் இன்னது கண் தான் வேற்றுமை உருபுகள். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்மளுடைய சேனல்லே இருக்குது, தமிழ் படியில். நீங்கள் பாருங்கள், அதனுடைய விளக்கத்தை பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் இந்த பாருங்கள், இல்லைன்னா இதை பார்த்துட்டு அதை பாருங்கள். புரியாமல் பார்த்தீங்கன்னா மனசில் நிற்காது, புரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. சரி, இப்போது இந்த வார்த்தை, அதாவது இந்த எடுத்துக்காட்டு காலத்தினால் செய்த நன்றி அப்படின்றது தனக்குரிய கருவி பொருளை உணர்த்தாமல் காலத்தில் செய்த நன்றி, காலத்தின் கண் செய்த நன்றி அப்படின்னும் போது காலத்தின் கண் அப்படின்றது ஏழாம் வேற்றுமை பொருளை உணர்த்துது. காலத்தினால் அப்படின்ற மூன்றாம் வேற்றுமை உருவை உணர்த்தாமல் காலத்தின் கண் அப்படின்ற ஏழாம் வேற்றுமை பொருளை உணர்த்துது. அதாவது காலத்தில் செய்த நன்றி அப்படின்ற ஏழாம் வேற்றுமை உருபு வருவதற்கு பதிலாக காலத்தினால் அப்படின்ற மூன்றாம் வேற்றுமை உருபு மயங்கி வந்திருக்கு. இப்படி ஒரு வேற்றுமை உருபு தன்னுடைய பொருளை உணர்த்தாமல் மற்றொரு வேற்றுமை உருபோட பொருளை உணர்த்துச்சுன்னா அதுதான் உருபு மயக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வேற்றுமை உருபில் என்ன அப்படின்னா, நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு மதிப்பெண் வினாக்களில் கூட உங்களை குழப்பறதுக்காக கேட்கலாம். இப்படி டைரெக்டாக, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம படித்தது டைரெக்டாக படித்தோம். இப்போ இது இன்டைரக்டாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிலையோ யூபிஎஸ்சிலையோ ஒரு வேற்றுமை பொருளை வேறொரு வேற்றுமை உருபாக சொல்லலாம். ஆனால் உருபு சென்ற வழியே தான் அதனுடைய பொருள் தரும். உருபுக்கு பொருள் இல்லை, பொருளுக்கு உருபு, அதுதான் சரி. இது உங்களுக்கு சரியாக தவறில் கூட கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின் நார்மலாக இருக்காது. டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நேரடியாக கேட்டாங்கன்னா பட்டுன்னு நம்மளால் பதில் சொல்லிட முடியும் நிறைய பேரால், 90%. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக ஃபில்டர் பண்ணிக்கிட்டு வரணும் அப்படின்னும் போது குழப்பி கேட்கும் போது டைம் நமக்கு நிறைய வேஸ்ட் ஆகும். இது போலவே நிறைய கேள்விகள் இருக்கும்போது நம்ம டைம் நமக்கு தெரியாமையே ஓடிக்கிட்டே இருக்கும். 1-2 கொஸ்டினுக்கெலாம் நம்மளால் சீக்கிரமாக விடையை கண்டுபிடிக்கவே முடியாது. எதையோ ஒன்று ஆப்ஷனில் போட்டுட்டு வருவோம். அதனால் ரொம்ப டீட்டெயிலாக படிங்க. இப்போ நன்னூலில் இருக்கிற இந்த பாடல் வரிகளை பார்க்கலாம். யாதன் உருபிற் கூறிற்றாயினும் பொருள் செல் மருங்கில் வேற்றுமை சாரும். அதாவது உருபு சென்ற வழியே பொருள் செல்லாமல் பொருளுக்கு தகுந்தபடி உருபு வந்ததாகவே பொருள் உரைக்கணும். இப்போ நம்ம உருபு மயக்கம்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கான எடுத்துக்காட்டோட 8 வேற்றுமை உருபுகள் பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். தெரியாதவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. டீட்டெயில்டு வீடியோ வேணும்னாலும் போய் பாருங்கள். இப்போ வேற்றுமை உருபால் சில சொற்கள் எப்படியெல்லாம் மாறும். ஒரு வேற்றுமை உருபு வந்ததுன்னா அந்த வேற்றுமை உருபே வேறொரு வேற்றுமை உருபினுடைய பொருளை உணர்த்தும். அதையும் நம்ம இப்போ டீட்டெயிலாக என்னன்னு பார்க்கலாம். இப்போது பெயர் சொல்ல தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு இடத்தை பொறுத்து பிரிப்போம் இல்லையா, 3 வகையா. எடுத்துக்காட்டா என்னை அடித்தான், அப்போ என்ன வரும்? யானை அடித்தான். யானை கிடையாது, எலிஃபண்ட் கிடையாது. யான் அப்படின்னா நான், என்னை, நான், அப்படிதான் வரும். யானை அடித்தான். நின்னொடு வந்தான், நீயோடு வந்தான். நின்னு அப்படின்னா நீயோடு வந்தான். தனக்கு கொடுத்தாள், தனக்குனா தான்க்கு கொடுத்தாள். என், நின், தன் அப்படின்ற வேற்றுமைகள்லாம் மாற்றங்களாய் அமையிறது. என்னை அடித்தான், என். நின்னொடு வந்தான், நின். தனக்கு கொடுத்தால், தன் அப்படின்ற வேற்றுமைகள்லாம் மாற்றங்களாகி அமைஞ்சிருக்கு. இந்த வேற்றுமை அடிகள் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்தது தன்மை பெயரில் எப்படிலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டில் பார்க்கலாம். யான் என்பது என் என்றும், யாம் என்பது எம் என்றும், நாம் என்பது நம் என்றும் திரிந்து வேற்றுமை உருபுகளை ஏற்கும். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னா, யான் அப்படின்றது என்னை, யான் என்பது என் என்றும் சொன்னேன் இல்லையா? அப்போ யான் அப்படின்னா என்னை, என்னோடு, என்னால், எனக்கு, என்னின், எனது, என்னிடம். இப்போ இதிலெல்லாம் என்ன சேர்ந்து வந்திருக்கு? யான் அப்படின்ற எண்ணில் வேற்றுமை உறுப்புகள்லாம் சேர்ந்துருக்கு. என்னை அப்படின்னும் போது ஐ, என்னோடு அப்படின்னும் ஒடு, எனக்கு என்பது கு, ஐயாளுக்கு இன்னதுக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ எண்ணின் அப்படின்னா இன், எனது அப்படின்னும் போது அது, என்னிடம் அப்படின்னு இடம்னாலும் கண்ணுனாலும் ஒன்று தான். என்னால் அப்படின்றது ஆள், இந்த ஐயாளுக்கும் இன்னதுக்கண் வந்துருச்சு இல்லையா? இந்த வேற்றுமை உறுப்புகள்லாம் அதோட சேர்ந்து வருது. எல்லாத்துலேயுமே தன்மை முன்னிலை படர்க்க எல்லாத்துலேயுமே இது தான். நீங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். முன்னிலையில் எப்படி வருது? நீ என்பது நின் என்றும், நீர் என்பது நும் என்றும், நீங்கள் என்பது நுங்கள் என்றும் திரிந்து வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும். அந்த காலத்தில் பழங்காலத்தில் நீனா நின் சொன்னாங்க, நீர்னா நும் சொன்னாங்க, நீங்கள்னா நுங்கள் சொன்னாங்க. அந்த நுங்கள் நும்லாம் இருந்தது. ஆனால் இப்போ நீனா உன், நீர் அப்படின்னா நீங்கள்னா உங்கள். இந்த காலத்தில் இப்படி மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். அப்படின்னா நீ அப்படின்னா எப்படி வார்த்தைகள் அமைஞ்சு வரும்? சொற்கள் நின்னை, நின்னொடு, நினக்கு, நின்னின், நினது, நின்னிடம், நின்னால் அப்படி வரும். அப்படி இல்லைன்னா நீ அப்படின்றது உன்னை, உன்னொடு, உனக்கு, உன்னின், உனது, உன்னிடம், உன்னால் இப்படி வரலாம். நீர் அப்படின்னா நும்மை, நும்மொடு, நுமக்கு, நும்மின், நுமது, நும்மிடம், நும்மால். இது நும்மை, நும்மொடு, நும்மால்லாம் அந்த காலத்தில். இப்போ உம்மை, உம்மொடு, உம்முக்கு, உம்மின், உமது, உம்மிடம், உம்மால் இப்படி வரணும். நம்ம இப்போ வேற்றுமையால் திரியும் பெயர்களில் தன்மை பெயர் பார்த்துட்டோம், முன்னிலை பெயர் பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ படர்க்கை பெயர் பார்க்குறோம். தான் அப்படின்றது தன் அப்படின்னும், தாம் அப்படின்றது தம் அப்படின்னும் திரிஞ்சு வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக எப்படி பார்க்கலான்னா, தான்னா தன்னை, தன்னொடு, தனக்கு, தன்னின், தனது, தன்னிடம், தன்னால், தான் அப்படின்னு வந்தால் இப்படி படற்கையில் இந்த மாதிரி சொற்களால் மாறி வரும்னு சொல்கிறாங்க. அடுத்து தாம் அப்படின்றது தம்மை, தம்மொடு, தமக்கு, தம்மின், தமது, தம்மிடம், தம்மால் இப்படியெல்லாம் மாறி வரும், திரிஞ்சு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க படற்கையில். இந்த பதிவில் நம்ம உருபு மயக்கம்னா என்ன, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம். அடுத்தது வேற்றுமையால் திரியும் பெயர்களுக்கு 3 எடுத்துக்காட்டு. தன்மையில் எப்படி வரும், முன்னிலையில் எப்படி வரும், படற்கையில் எப்படி வரும்னு பார்த்துட்டோம். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். உருபு மயக்கம்னா என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தான், தாம் இது உருபு இருக்கும்போது எப்படி மாறணும் கமெண்ட்டில் சொல்கிறீங்களா? நீங்கள் படித்தது உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். கமெண்ட்டில் ஒரு தடவை டைப் பண்ணிங்கன்னா, இலக்கணத்தை பொருள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா என்றைக்கும் மறக்காது. அதனால் புரிஞ்சிட்டு படிங்க. புரியலைன்னா இன்னும் ஒரு தடவை கூட இந்த பதிவை பாருங்கள். வேலை செய்யும் போது கூட இதை கேட்டுக்கிட்டே வேலை செய்யுங்க.